பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். சப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் இந்த வேலையில் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை ஆராதனை வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் எங்களை இருதயங்களை என் தேவன் கர்த்தர் தாமே பண்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. நீரே வர வேண்டும் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, என்று வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, என்று வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. இந்த வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, மீதியான ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் ராஜா. நீரே மகிமைப்படுவீராக தகப்பனே, நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். இந்த ஆராதனை மதர்ஸ் டே ஸ்பெஷல் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா மதர்ஸும் தான் நடத்த போகிறாங்க. ஸோ அம்மா பைபிளில் அம்மாவை குறித்து நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ அம்மானாலே அரவணைப்பு தான். ஸோ ஏசாயா 66:13 எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராதனைக்கு வரும்போதும் நம்மளை ஆவியானவர் எந்த பிரச்சனையில் வந்தாலும் நம்மளை தேற்றி அரவணைக்கிறவராக இருக்கிறார். இந்த வேலையில் கூட நம்மளுடைய சகோதரிகள் எஸ்தர் சிஸ்டர் டீம் ஆராதிக்கும் போது நம்மளை கண்டிப்பாக தேற்றுவார். எஸ்தர் சிஸ்டர் இப்போ ஆராதனை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. இந்த காலைவெளியில் உங்களை எல்லாரும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்வோமா? முதல் பாடலாக அடைக்கலமே உமது அடிமை நான் என்ற பாடலை பாடி உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி பாடினவர்களாக பாடுவோமா? நித்தா
ஹalleluya ஹalleluya. இந்த சத்தம் போதாதே. தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? உற்சாகமாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் இன்னொன்று ஒரு பாடலாய் மகிமை மாட்சியும் நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை நம்ம பாடுவோமா? ஏன்னா இந்த ஒவ்வொரு வரியிலும் உன்னத தேவனாக அவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கார். எப்பவுமே அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஞானம் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் எவ்வளோ ஞானத்தில் சிறந்தவராக இருக்கிறார்ல. இந்த பாடலை ஒவ்வொரு வரிகளும் நம்ம உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோமா? மகிமை
கண்களை மூடினவர்களா தேவனுடைய சமூகத்தில் கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த காலை ஆராதனை வேலை அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கோம் தகப்பனே. அப்பா நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவராக இருக்கிறதுக்கா நன்றி தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. நம் வாய்களை திறந்தவர்களா ஒவ்வொரு நாளும் கத்து நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்நாள் வரையும் நம்ம ஜீவனோடு பாதுகாத்து வைத்ததுக்காய் நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனையோ இக்கட்டு வேலையில் கூட கத்த நம்மளை உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பள்ளத்தாக்கில் நம்ம விழுந்த போல நம்ம இருக்கும்போது கத்த நம்மளை தூக்கி எடுத்தவராக இருக்கிறார். நம்மளை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்தெடுத்தவர். நம் தாயின் கர்ப்பத்தில் அந்த கரு உருவாகும் முன்னே நம்மளை முன் குறித்த தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் அப்போ நம்மளை அர்ப்பணித்தவர்களா கத்தாவே நீர் அப்போ உண்மையிலே நாங்கள் அன்பு கூறுவோம் தகப்பனே. எங்களோட முழு பலத்தோடு உண்மை அன்பு கூறுவோம் தகப்பனே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 கத்தாவே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. எங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறேன் கத்தாவே. அப்பா அம்மா மகிமைப்படுத்துகிறேன் கத்தாவே. அப்பா அப்பா இந்த வேலையில் கத்த நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு நேரத்தையும் நீர் பொறுப்பெடுப்பீராக தகப்பனே ராஜா. உண்மையில் நாங்கள் அன்பு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா அம்மா எங்களப்பா என்னப்பா வேதத்தில் சொல்லுகிற அப்படியா நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அப்பா உண்மையில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க விரும்புகிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆவமா. உம்மை முழு உள்ளத்தோடு
ஒரு கரத்தை இடத்துல வைத்து சொல்லுவோமா? எனக்கப்பா நீங்க போதும், என் வாழ்க்கையில நீங்க போதும் ஏசப்பா, என் எல்லா சூழல் நீங்க போதும், நீங்க மாத்திரம் போதும் ஏசப்பா சொல்லுவோமா? அப்பா நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உற்சாகமா தேவனோட சமூகம்ல கரங்களை தட்டுவோமா? நம்மளோட வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். இதுவரையும் போதுமான அந்த தேவன் இனியும் நம்ம வாழ்க்கையில போதுமானவர். அவர் எப்பொழுதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுதும் என்ற வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்த தேவன். நம்ம வாழ்க்கையில எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்ன தேவன். நம்ம வாழ்க்கையில எல்லாமாய் அவர் இருக்கிறார். அதிசயமா நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, எத்தனை நாட்கள் நம்ம இப்படியே என் வாழ்க்கை போகும், எத்தனை நாளைக்கு நான் இப்படியே கஷ்டப்படுவேன்னு நினைக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துட போதாது. நம்ம வாழ்க்கை மாற்றங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம வார்த்தையினால தேற்றுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை, அவர் வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்றது அல்ல. அது ஒரு நாள் நம்மளை விட்டு விலக போகிறது அல்ல. கர்த்தர் நம்ம நடத்தினவர் இன்னும் நடத்துவார். நம்ம அதற்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுவோம். நம்மளை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் நடத்தின தேவன் இன்னும் நம்மளை நடத்துவார். உற்சாகமாக இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மீதியான நேரத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பொறுப்பெடுத்து நடத்தணும். ஒவ்வொரு செக்ஷனுக்கு கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாம அவர் கருத்துல ஒப்புடுக்கும். கர்த்தாவே நீர் பொறுப்பெடுங்க. மீதியான நேரத்தை கர்த்தர் நீர் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா என்னென்ன காரியங்களை அந்த ஆராதனை நாங்கள் அப்பா செய்கிறோம், அதை எல்லாம் தேவனோட நாம மகிமைக்கென்றே இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம அம்மா பைபிளில் கனத்துக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாத்ராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஸோ நம்ம இந்த இதில் நீடித்து வாழ்வதற்கு நம்மளுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணணும். அந்த கனத்துக்குரியவர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஜெயந்தி சிஸ்டர் நமக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ் லார்ட். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே உட்கார்ந்தவர்களாக இந்த மதர்ஸ் டே நாளிலும் நம்ம ஸ்திரீயாக நம்ம பெண்களாக இந்த நேரத்தில் கண்களை மூடி நம்முடைய கணவர்களுக்காக நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய கடமையில் கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை, கணவருக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை, தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை அதிகமாக பெண்களாகிய நமக்கு கர்த்தர் இந்த நாளிலே தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல 28வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி அவள் பிள்ளைகள் எழும்பி அவர்களை பாக்கியவான்கள் பாக்கியவதி என்று சொல்லுகிற இந்த வசனத்தின்படி அந்த அடிப்படையிலே நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம பிள்ளைகள் நம்மளை பாக்கியவதி என்று சொல்ல வேண்டும் என்றால் நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த கனம், பிள்ளைகளை பார்க்கக்கூடிய அந்த கனம், பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய அந்த பாரம், பிள்ளைகளை பாரத்தோடு கவனிக்கக்கூடிய அந்த கிருபைகளை கர்த்தர் நம்மளுக்கு பெண்களாகிய நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில பாரத்தோடு நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த பெண்கள் விசேஷித்தமான இந்த பெண்கள் ஆராதனை வேளையில நாங்கள் பாரத்தோடு எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாக்கியவதி பாக்கியவான் என்று சொல்லும் போது நாங்கள் ஜெபிக்கிற ஒரு பெண்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாக நாங்கள் மாறணும். ஆண்டவரே இதுவரையிலும் நாங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலன்னா, இதுவரையிலும் நாங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கவில்லை என்றால் இந்த நாளிலே நம் அர்ப்பணத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே
எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் கணவன்மார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு நாள் கூட ஜெபிக்காதபடி நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஜெபிக்கிறது தான் பாதுகாப்பு, நாங்கள் ஜெபிக்கிறது தான் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, அதுதான் அடைக்கலம், அதுதான் பிள்ளைகளுக்கு அரண், அதுதான் பிள்ளைகளுக்கு கோட்டை ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கலனா எங்கள் பிள்ளைகள் தவறி போக வாய்ப்பு உண்டு ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பெண்களாகிய நாங்கள் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில அப்பா, அன்னாள் ஆண்டவரே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, அன்னாள் பிள்ளைக்காக மனம் கசந்து அழுது ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கும் போது அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருக்காக கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக நாங்கள் இருக்கணும். எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்க குடும்பத்துக்காக தேவ மகிமையின் பிரசன்னத்தை எங்கள் பிள்ளைகள் உணர்கிற ஒரு தாயாக இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதே நேரத்தில் சரீர தேவைகளை சந்திக்கிற தாயாகவும், அதே நேரத்தில் ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்கிற ஒரு தாயாகவும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உத்தரவாதம் பண்ணி இந்த வேளையில பாரத்தோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய தேவைகள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே உபவாசத்திலும் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஆண்டவரே. வயிற்றிலே கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தாவை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த வேளையில எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது எங்கள் பிள்ளைகள் நன்றாக வளருவாங்களே, எங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்களே, எங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாக வாழ்வாங்களே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வேத வசனத்தில் வளருவாங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட தாயாக நாங்கள் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற போது ஆண்டவரே, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை சகிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, ஒரு தாய் குடும்பத்தை குறித்து அநேக சகிப்பு தன்மைகள் எங்களுக்கு இருக்க வேணும். அதே நேரத்தில் பிள்ளைகளை அன்பாக நடத்தக்கூடிய அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை மறக்காதபடி அன்பு ஆண்டவரே, தேவ அன்பை குறித்து சொல்லுகிற ஒரு தாயாக இருக்கணும்ப்பா. தேவ அன்பை வெளிப்படுத்துகிற தாயாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. தேவனுடைய குணாதிசயங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சகிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆண்டவரை காரியங்களிலும் பிள்ளைகளை நடத்தக்கூடிய காரியங்களிலும் எங்களுக்கு சகிப்பு தன்மையை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபித்தாதான் இந்த சகிப்பு தன்மை வரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள் இருந்தாதான் இந்த சகிப்பு தன்மை வரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஞானத்தோடு நடத்தக்கூடிய அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் ஒரு தூணாக நிறுத்தணும்ப்பா. எங்கள் பிள்ளைகள் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், தாகத்தோடு இந்த வேளையில நாங்கள் பெண்களாகிய நாங்கள் கதறி ஜெபிக்கக்கூடிய, அதிகாலையிலே தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. அதிகாலையிலே ஜெபிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக நாங்கள் எல்லாரும் இருக்கும்படி கர்த்தருடைய கரத்துக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டீரே, அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்மளோட ஜெபிக்கும் போது அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேதத்தில் அம்மானா ஜீவன். இப்போ நம்மளுடைய ஒரு வசனம் இருக்குது, ஆதியாகமம் 3:20. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள்.
அந்த டைம் வந்து பேர் வைக்கும் போது காயின் ஆபேல் எல்லாம் யாரும் பிறக்கல. இருந்தாலும் அவன் ஜீவன் உள்ளோருக்கு தாயானவள் என்ற அர்த்தம். ஏன்னா எல்லா தாய்மார்களுக்கும் அவங்களுக்கு இயல்பான குணமே வந்து எல்லா ஜீவன் உள்ளோர்களையும் பராமரிக்கிற ஒரு இது. ஆவிக்குரிய தாயாக நம்ம சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அனௌன்ஸ்மெண்ட்டு. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. சபையின் அறிவிப்புகள். 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது நம்முடைய ஆலயத்தில். முதல் ஆராதனை 6:30 முதல் 8 மணி வரை. 2ஆம் ஆராதனை 9 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறுகிறது. சண்டே ஸ்கூல் காலை 10:45 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஆனால் இந்த மாதம் மட்டும் சண்டே ஸ்கூல் நடைபெறாது. வெள்ளிக்கிழமை தோறும் நமது சபையில் உபவாசம் ஜெபம் நடைபெறுகிறது. காலை 10 to 11 வரை நடைபெறும். இம்மாதம் மட்டும் 10 முதல் 11 மணி வரை நடைபெறும். நமது சபையில் 8 இடங்களில் கேர்சல் நடைபெறுகிறது. இந்த மாதம் மட்டும் நடைபெறாது. நமது சபையில் பைபிள்ஸ் டியூஷன் சிஸ்டர் சுபைதா, சிஸ்டர் ஜோதி மற்றும் வித்யா சிஸ்டர் வீடுகளில் தொடர்ந்து நடைபெறும். சபையின் ஆராதனை நேரத்தில் தயவாய் உங்கள் செல்ஃபோன் சைலண்டில் ஆர் ஸ்விட்ச் ஆஃப் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய தனி ஜெபங்களில் மற்றும் கேர்சல்களில் போதகருக்காகவும் போதக குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்று அல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள் யாராவது இருந்தால் தயவாய் எழும்பி நிற்கும்படி கேட்கிறோம். இன்று அல்லது இந்த வாரத்தில் திருமண நாளை காண்கிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் எழுந்திருக்க கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக யாராவது வந்திருந்தால் தயவாய் உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படி கேட்கிறோம். இப்பொழுது நமக்காக எழுந்து நிற்கிற எஸ்தர் சிஸ்டருக்காக பாஸ்டர் அவர்கள் ஜெபிப்பாங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்களில் பிறந்த நாளை காண்கிற உமது மகளுக்காக ஜெபிக்கிறோம். எதிர்நோக்கி இருக்கிற புதிய ஆண்டு உமது மகளுக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் சகோதரியை நீ கோடான கோடியாகிய பெருவாயாக என்ற வார்த்தையின்படியே அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகளாலும் கிருபைகளாலும் ஊழியங்களாலும் அபிஷேகத்தாலும் நிரப்பி வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நீ தந்த வார்த்தையின்படியே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமாக ஆண்டவரே அவங்க எதிர்பார்க்கிற எல்லா ஜபங்களையும் வேண்டுதலையும் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து ஆண்டவரே பொருளாதார காரியங்களிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலும் சரீர பிரகாரமாகவும் எல்லா வகையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது மகளை நிரப்புவீராக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாத ஆண்டாக, நிறைவான ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தலாம். 1-2 அறிவிப்புகளை மாத்திரம் நான் தொடர்ந்து சொல்லிவிடுகிறேன். தொடர்ந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது போல் இன்றைய நாள் நமக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை, போன சண்டே தான் மதர்ஸ் டே. ஆனாலும் கூட இந்த வாரத்தை நான் மதர்ஸ் டே செலிப்ரேஷனாக வைத்திருக்கோம். இன்றைக்கி மதர்ஸ் டே இல்லை, ஆனாலும் மதர்ஸ் டே கொண்டாடுவதற்காக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அம்மா பிள்ளைகள் நல்லா பேசினதை நம்ம கேட்டோம். இந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அதாவது என்ன வேதனை, ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவங்களை நினையால். அந்த பிரசவ காலத்தில் வர உபத்திரவத்தை அந்த குழந்தைகள் முகத்தை பார்த்தோன்னே மறந்துடுவாங்க. ஸோ இந்த வாழ்த்துகள் பண்ண எல்லா குட்டீஸ்க்கும் தேங்க்யூ. இப்போது நம்முடைய கரங்களில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை போற்றுகிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையில் இம்மட்டும் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆஃபரிங் நேரத்தில் கூட கத்தாவே எங்களுடைய காணிக்கைகளை நீர் எங்களையும் சேர்த்து அங்கீகரிக்க தாழ்த்தி ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா, இது 30, 60, 100 பெருகும்படியாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
அம்மா அன்பு. ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை மறக்காத ஒரு தாய். நம்முடைய சர்ச்சு சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவருடைய அம்மாவை குறித்து பேசியிருக்காங்க. அது ஒரு சின்ன வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். Happy Mother's Day. Happy Mother's Day, Amma. Happy Mother's Day. Happy Mother's Day. Happy Mother's Day. Happy Mental Day. Happy Mother's Day. My mother's birthday is here. My friend is my birthday. My birthday my love for me is all I wish for you. Thank you. I love my mother because she loves me. She will play with me. Happy Mother's Day. Happy Mother's Day, ma. எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்கள் என்னென்ன பொருளோ எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. எல்லா மதருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே அண்ட் லவ் யூ. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தந்தீங்க, அதுதான் தேங்க்ஸ். பிரேஸ் தி லார்ட். எனக்கு அம்மா கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் அம்மா எது கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்காக நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே ஃபார் ஆல் மதர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் எவ்ரி திங் இன் மை லைஃப் மா. Happy Mother's Day, Mummy. Thank you so much for being the best mom and guiding me through a tough situation. And you make sure that I'm really happy through a tough situation. And once again, thank you so much. And you're such a good mom, which I could never get ever again. And thank you so much. Praise the Lord. எங்கள் அம்மா நல்லா கேர் பண்ணிப்பாங்க, நல்லா சமைப்பாங்க. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, எங்கள் அம்மா கேரிங்காக பார்த்துப்பாங்க. முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அம்மா என்றால் ஆசிரியர். நம்ம குடும்பத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. அது நீதிமொழிகள் 1:8 என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஸோ தாயினோட போதகத்தை நம்ம தள்ளக்கூடாது. இப்போ நம்மளுடைய தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய தாய் பாஸ்டர் அம்மா நமக்காக தேவனுடைய வார்த்தையை தரப்போகிறாங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கும்படி கேட்டுக்கொள். நம்ம அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் திறந்து வைக்கிறோம் அப்பா. உம்மில் நாங்கள் வளர, ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்மை நாங்கள் புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. குடும்பமாக உமக்குள்ளாக வளர, தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. எத்தனை பேர் கேட்கிறீங்க ஆண்டவரே? அனுதினமும் அனுதினமும் நான் வளர, அனுதினமும் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதென்று
அனுக்கிரகம். ஒரு விஷயம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். அனுதினமும் அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் இயேசுவே. அனுதினமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. அனுதினமும் நான் வளர நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தரவே. கடைசியாக என்னால் ஒன்றும் கூடாதையா உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மில் நாங்கள் வளர ஆண்டவரே, உம்மில் நாங்கள் வேட்கொள்ள ஆண்டவரே, உம்மை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள, குடும்பமாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் இன்னும் உம்மை நாங்கள் கிட்டி சேர இந்த நாளில் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவர் பேசுகிறதை ஆண்டவரே நாங்கள் சபையாராக நாங்கள் கவனிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Once again I greet you all in the name of Jesus. மீண்டுமாக ஒரு முறை தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். Officially it's not a Mother's Day today, but even though we celebrate our mothers. இன்றைக்கு நடைமுறையின்படி இன்றைக்கு மதர்ஸ் டே இல்லை, போன வாரம் தான். ஆனாலும் நம்ம இன்றைக்கு அதை கொண்டாடுகிறோம். Let's all turn to the book of Exodus chapter 2 verse 1 to 10. நாம் எல்லாரும் நம்முடைய வேதத்தை யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களுக்கு நேராக. Someone can read that verse from 1 to 10. நான் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக என்னோடு கூட கவனியுங்கள். யாத்திராகமம் 2 1 to 10 வரை உள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் 79வது பக்கம். ஹல்லேலூயா. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ணும்படி வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை
பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். Hallelujah. Hallelujah. As today is we celebrate Mother's Day, so don't think, husbands don't think this message is only for my wife and not for me. இன்றைக்கு நம்ம எல்லாரும் அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறதுனால இது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மெசேஜ், ஆண்கள் நமக்கு இந்த மெசேஜ் இல்லை அப்படின்னு நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். So we have read this passage, we all know about this story of Moses. நம்ம இந்த வாசித்த இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, நம்ம எல்லாருக்கும் மோசே குறித்து தெரியும். This passage starts with a Levite family. இந்த பகுதி ஒரு லேவியின் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Also this passage contains the birth of Moses and how he entered into the palace. அதோடு கூட இந்த வேத பகுதியில் மோசே எப்படி அந்த பார்வோனுடைய அரண்மனைக்குள் சென்றான் என்பதை நம்மால் வாசிக்க முடியும். So here their names weren't given, but when we read Exodus chapter 6 verse 20, இங்கே மோசேனுடைய அம்மாவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் யாத்ராகமம் 6வது அதிகாரம் verse 20 20வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், யாத்ராகமம் 6:20, someone can read that. யாராவது ஒரு வாசியுங்கள். Here we see their names as Amram and Jochebed. இங்கே நாம் பார்க்க முடியும், அம்ராம் என்கிற பெயரையும் யோகேபேத் என்கிற பெயரையும் நம்மால் பார்க்க முடியும். Many people don't know what is the name of Moses, father and mother of Moses. நிறைய பேருக்கு மோசேனுடைய அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்னன்னு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. So their names are Amram and Jochebed. அவங்களுடைய பெயர் என்னவென்றால், அவங்க அப்பா பேர் அம்ராம், அவங்களுடைய அம்மாவினுடைய பெயர் யோகேபேத். So when we see the life of Moses, his life full of God's purpose, God fulfilled his purpose through Moses' life. நாம் மோசேனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மோசேனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய சித்தத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. So we can separate his life as 3 stages or 3 sections of his life. நாம் மோசேனுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக நம்மால் பிரித்து பார்க்க முடியும். The first section of his life is life in palace. முதல் 3 பகுதியில் முதல் பகுதி அரண்மனையின் வாழ்க்கை. So when we see the first 5 books were written by Moses. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல் 5 புத்தகங்கள், வேதத்தில் உள்ள முதல் 5 புத்தகங்கள் மோசேயினால் எழுதப்பட்ட புத்தகங்கள். So in this first section of his life, how God fulfilled this, he was well versed in writing and learning the languages. So இந்த மோசேயினுடைய வாழ்க்கையின் முதல் பகுதியில் தேவன் எப்படி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார் என்றால், அந்த அரண்மனையில் இருந்த நாட்களில் நன்றாக கற்று தேர்ந்தவனாக எல்லா காரியங்களையும் கற்றுக்கொண்டவனாக மோசே இருந்தான். He had good education, he had learned many skills. நிறைய காரியங்களை, தாளந்துகளை அரண்மனையில் ஒரு ராஜாவின் வீட்டிலே அவன் கற்றுக்கொண்டான். That's why he is able to write the first 5 books of the Bible. அங்கே கற்றுக்கொண்ட அந்த கற்று தேர்ந்த காரியத்தினால் தான் இந்த 5 புத்தகங்களை மோசேயினால் எழுத முடிந்தது. So God fulfilled his purpose through that in the first section of அந்த முதல் பகுதியிலே தேவன் அப்படியாக தேவனுடைய நோக்கத்தை மோசேயின் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். When we see the second section of his life he spent in the wilderness. மோசேயினுடைய வாழ்க்கையின் 2வது பகுதியை பார்த்தோம்னா 40 வருடம் வனாந்தரத்தில் வாழ்கிறார். So just think about how his life would be in palace. He would be so happy. He would be the great person in the palace, but the next 40 years he has been spending in the wilderness
flocking his father-in-law's shepherd. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அரண்மனையில் மோசே எப்படி வாழ்ந்திருப்பார். ரொம்ப சந்தோஷமா ராஜாவின் குமாரத்தின் மகனாக ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பார். ஆனால் அடுத்த 40 வருஷம் பார்த்தோம்னா வனாந்தரத்தில் பாலைவனத்தில் தன் மாமனாரினுடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. So what would be expected in the wilderness? அந்த பாலைவனத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? He would be lonely. ரொம்ப தனிமையாக மோசே வாழ்ந்திருப்பார். He would be alone. ரொம்ப தனியாக இருந்திருப்பார். So sometimes God allows us in the wilderness. சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தனிமையை அனுமதிக்கிறார். But even in that loneliness, God is fulfilling His purpose. ஆனா அந்த தனிமையின் நேரத்திலும் தேவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். Even in the wilderness, even in the alone times, God will shape us. அந்த தனிமை நேரத்தில் யாருமில்லாத நேரத்திலும் தேவன் நம்மை உருவாக்க முடியும். So probably Moses would have been so proud when he is in palace, but God destroyed all the pride in his heart and he humbled Moses. ஒருவேளை மோசே அரண்மனை இருக்கும்போது ரொம்ப பெருமை நிறைந்தவனா இருந்திருக்கலாம், பெரிய ஆள் என்று சொல்லி. ஆனால் அடுத்த 40 வருடத்தில் எல்லா பெருமை ஈகோ எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து அவனை தாழ்மை உள்ள ஒரு மனிதனாக மாற்றுகிறார். And the third section of his life is Moses delivered Israelites from the slavery. மோசேனுடைய வாழ்க்கையின் 3வது பகுதியை பார்த்தோம்னா அது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர் அழைத்து செல்கிறார். So the first 40 years he spent in the palace, second 40 years he spent in the wilderness, and the next 40 years of his life he delivered Israel from the slavery. முதல் 40 ஆண்டுகள் அரண்மனையில் வாழ்கிறார், இரண்டாவது 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் வாழ்கிறார், மூன்றாவது 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு அழைத்து செல்கிறார். And the most important thing we need to note here is at the last 40 years of his life, God has done great things in his life. நம்ம இதில் பார்க்கும்பொழுது கடைசி 40 ஆண்டுகளில் மோசேனுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். He is the first person in the Bible to be used by God mightily. தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட முதல் நபராக மோசே வேதத்தில் காணப்படுகிறார். Through him God did great miracles. அவர் மூலமாக अनेक அற்புதங்களை தேவன் செய்கிறதை பார்க்க முடியும். Through him God gave 10 commandments. He separated the Red Sea and many more things he have done through Moses. அவர் மூலமாக தான் தேவன் 10 கட்டளைகளை நமக்கு தந்தார். மோசேயின் மூலமாக தான் செங்கடலை தேவன் 2ஆக பிளந்தார். இன்னும் நிறைய அற்புதங்களை மோசேயின் மூலமாக தான் தேவன் செய்தார். So if you are going through loneliness, don't worry, God will do great things in you. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்க அந்த தனிமையின் அனுபவத்தை போல வனாந்தரத்தின் அனுபவத்தை போல கடந்து சென்றால் கவலைப்பட வேண்டாம், அடுத்த பகுதி தேவன் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். So throughout his life we see God has fulfilled his purpose great and mightily in his life. அவருடைய வாழ்க்கை முழுவதையும் பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, தேவனுடைய நோக்கத்தை மோசேயின் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார். Do you know where it all started? ஆனா இந்த எல்லாமே எங்க ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? With that one person. அது ஒரு நபர் மூலமாக ஆரம்பித்தது. With that one family. ஒரு குடும்பத்தின் மூலமாக ஆரம்பித்தது. Amram and Jochebed started all this. அம்ராமும் யோகபேத்தின் மூலமாக மோசேயின் வாழ்க்கை ஆரம்பித்தது. Hallelujah. Hallelujah. If a person's life has to be fulfilled God's purpose, God starts with his family, especially God starts with his mother. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற வேணும்னா அது முதலாவது குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதிலும் முக்கியமாக அம்மாவின் இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. We are not that much familiar about Jochebed. நம்ம எல்லாருக்கும் யோகபேத்தை குறித்து அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. We have a separate book for Ruth, Esther. We know about them, but these characters in the Bible are said to be so silent characters. நமக்கு ரூத்தை குறித்தோ எஸ்தரை குறித்தோ புத்தகங்கள் இருக்கிறது, வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த யோகபேத்தை போன்ற நபர்கள் வேதத்தில் ரொம்ப அமைதியான நபர்கள் அதிகமாக எழுதப்படவில்லை. So even though they are the silent characters in the Bible, there are many things to learn in them. யோகபேத்தை குறித்து அதிகமாக எழுதப்படாட்டாலும் இந்த மோசேயின் அம்மாவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. So in this morning we have only few minutes, so please put your concentration. We are going to learn the characteristics about Jochebed. இந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் இந்த யோகபேத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை உங்களிடத்தில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். So the first character we see in Jochebed is she knew the purpose. யோகபேத்தின் வாழ்க்கையில் காணப்பட்ட குணாதிசயங்களில் முதலாவது
She knew the purpose. அவள் மோசேனுடைய வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருந்தார். Exodus chapter 2 verse 2. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். And she became pregnant and gave birth to a son. When she saw that he was a fine child, she hid him for 3 months. So when we read this verse, the Message translation, it says like this: she saw something was special about him. நமக்கு வேற ஒரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது இந்த 2வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயினிடத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக யோகபேத் பார்த்தாள். Not only Yogabeth and Amram, both of them. யோகபேத் மட்டுமல்ல, அப்பா அம்மா 2 பேருமே இந்த குழந்தையினிடத்தில் something வித்தியாசமாக ஒன்றை பார்த்தார்கள். Not only the mother has all the responsibilities, அம்மாவுக்கு மட்டும் எல்லா கடமை இல்ல, but the both of them, husband and wife, has the responsibility to lead the family, to lead the children. அப்பா அம்மா 2 பேருக்கும் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அதை எடுத்து செல்வதிலுடைய கடமை 2 பேருக்கு இருக்கிறது. So before Moses was born in this world, there was not a good situation for him to be born. மோசே பிறந்த காலகட்டம் பிறப்பதற்கு முன்பதாக சூழ்நிலை ரொம்ப சாதகமாக அங்க இல்ல, ரொம்ப மோசமான சூழ்நிலைகள். So when the Israelites were in slavery, the Pharaoh commanded all the male children to be killed. அங்கே பார்வோன் எல்லா ஆண் குழந்தைகளையும், இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பித்திருந்தார். But even though against that command, Amram and Jochebed, they did a great job. They were so encouraged to do that. They hid Moses for 3 months. அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தாலும் கூட யோகபேத் அம்ராமோ அதற்கு எதிராக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருந்தார். They did not fear Pharaoh. அவங்க பார்வோனை பார்த்து பயப்படவில்லை. But they knew the purpose and they hid against the rules. அந்த யோகபேத்துக்கும் அம்ராமுக்கு தெரியும், நம்முடைய குழந்தையின் மூலமாக ஏதோ ஒன்று தேவன் செய்ய விரும்புகிறார், அதனால அதை பத்திரமாக ஒளித்து வைத்தார். Hallelujah. Hallelujah. In this time I want to ask a question to you all. Do you know the purpose of your children? இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வின் நோக்கம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? We cannot know the full things what is going to happen in their life. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. But are you having the willing to what God is thinking about my child? நீங்க தேவன் என் குழந்தையின் மூலமாக என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்களா ஆண்டவர்ட்ட? We may have many purposes for them. நமக்கு நம்ம பிள்ளைகளை குறித்து நிறைய ஐடியாக்கள் இருக்கலாம், நோக்கங்கள் இருக்கலாம். You may be wanted to be a doctor, but you are not a doctor now, but you wanted your children to be a doctor. ஒருவேளை சின்ன வயசுல நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அது நடக்காம போயிருக்கும், அதனால உங்க பிள்ளைங்களை நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கலாம். So like that many things we are imagining about their life, about their future. அதே போல நீங்க நிறைய கனவுகள் உங்க பிள்ளைகளை குறித்து வச்சிருக்கலாம். But what God is thinking about my child? ஆனா தேவன் என்னுடைய பிள்ளையை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? Let's turn to Isaiah chapter 55. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது. 55 8 and 9. ஏசாயா 55 8 9 வசனங்களை பாருங்க. 55 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. We want our child to be high in the society. நம்ம பிள்ளைகள் சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். Every parent will think like that. எல்லா பெற்றோர்களும் அப்படிதான் அந்த குழந்தையை குறித்து நினைப்பார்கள். We want them to be in high positions. அவங்க எல்லாரும் நல்ல உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். We want them to achieve many things which we did not achieve. நம்ம சாதிக்காததை விட நம்முடைய பிள்ளைகள் அதிகமாக சாதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். But pause for a second and think what my child is going to be on God's perspective. ஆனா கொஞ்சம் உங்களை நீங்க நிறுத்தி
தேவனுடைய பார்வையில் என் குழந்தை என்ன செய்யணும் அப்படிங்கறத ஆண்டவரத்துல கேட்டிருக்கீங்களா? Pray for them. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். You may be a mother, father, grandfather, grandmother. Pray for them even now. நீங்க ஒருவேளை அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், எந்த உறவுகளை வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். So here the verse says like this, whatever we think about them, but God's thought, God's thinking is different from our thinking. இங்க நம்ம வசனத்தை சொல்லுகிறது, நம்ம நினைச்ச நினைவுகள் அல்ல தேவனுடைய நினைவுகள், அவருடைய நினைவுகள் வித்தியாசமானவைகள். God's thought are more higher than our thoughts. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை விட மேலானவைகள். When we submit our children to God's hand, God will take them to higher. நம்ம தேவனுடைய கரத்தில் நம்ம பிள்ளைங்களை கொடுத்துட்டோம்னா நம்ம நினைக்கிறதை விட தேவன் உயர்ந்த இடங்களுக்கு அவளை எடுத்து. Hallelujah. Hallelujah. You may be now doing you want to be you want your kid to be do your purpose. நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கிறத உங்க பிள்ளைங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். But submit your children to God. ஆனா இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை தேவனுடைய கரத்துல அர்ப்பணிங்க. Let God's will happen in their life. ஆண்டவரே உங்க சித்தம் எங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். Hallelujah. Hallelujah. Like there will be two types of parents. ரெண்டு விதமான பெற்றோர்களை நம்மால் பார்க்க முடியும். One will be so positive and one will be so negative. ஒரு சைடு பெற்றோர் ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க, நேர்மறையா இருப்பாங்க. இன்னொரு வகையான பெற்றோர் ரொம்ப எதிர்மறையாக இருப்பார்கள். So positive will be like my child will do all these things, he will achieve many things like that. நேர்மறையான பெற்றோர் என் பிள்ளையால எல்லாமே பண்ண முடியும், அவன் நல்ல பெரிய ஆளா வருவான் என்று சொல்லுவார்கள். Other extreme is the negative parents. இன்னொரு சைடுல பார்த்தோம்னா எல்லாம் எதிர்மறையாக பார்க்கிற பெற்றோர். They say like that, you are useless, you are not going to do anything like that. They say like that. உன்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, நீ எதையும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய பெற்றோர். I hope there is no parents is like in our church. நம்ம சர்ச்சில் அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். So we don't want to go to the both of the extremes. நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வேண்டாம், ரெண்டு எல்லைக்கு போக வேண்டாம். But we need to view them in the God's view. நம்ம தேவன் பார்க்கிற விதமாக நம்ம பிள்ளைகளை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Not with the worldly standards. இந்த உலகம் பார்க்கிற விதமாக உங்க பிள்ளைகளை பார்க்க வேண்டாம். Not with what we think. நாம் பார்க்கிற விதமாகவும் நம்ம பிள்ளைகளை பார்க்க வேண்டாம். But how God view my child. ஆனா தேவன் எப்படி என் குழந்தையை பார்க்கிறார்? What is the purpose he have in his life? தேவன் என் குழந்தையின் வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So Amram and Jochebed knew God's purpose. அம்ராமும் யோகபேத்தும் மோசேனுடைய தேவனுடைய நோக்கத்தை அறிந்திருந்தார்கள். So we may ask how I can know the purpose. நான் எப்படி என் பிள்ளையினுடைய நோக்கத்தை அறிஞ்சு கொள்றது நீங்க கேட்கலாம். So when Moses was born, God did not give the whole blueprint of his life. மோசே பிறந்த பொழுது அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குங்கிற எல்லாத்தையும் யோகபேத்துட்டு ஆண்டவர் சொல்லல. They just had a spark in their heart. அவங்க இருதயத்துல ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் இருந்தது, ஒரு ஸ்பார்க் இருந்தது. So the Bible says they saw something special about them. வேதம் சொல்லுகிறது இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க. See something special in your child. உங்க பிள்ளையின் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான காரியம் என்ன நீங்க பாருங்க. Not everyone are equally talented. எல்லாரும் எல்லா விதத்திலயும் டேலண்டா இருக்க மாட்டாங்க. Not everyone will be good in everything. எல்லாரும் எல்லாத்துலயும் சிறந்தவர்களாக இருக்க முடியாது. So it's the responsibility of parents to knew something special about them. இது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. உங்க பிள்ளைகளிடத்தில் எது டிஃபரெண்டா இருக்கு, எது விசேஷமாக அவங்க இடத்துல இருக்குதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். Some people will be good in academics. ஒரு சில பிள்ளைங்க படிப்புல நல்ல சிறந்தவர்களா இருக்கலாம். But some will not. ஒரு சிலருக்கு படிப்பு அவ்வளவு வராம இருக்கலாம். But they will be excelling in their sports or something else. ஒரு சில பிள்ளைங்க படிப்பு நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்போர்ட்ஸ்லயோ அல்லது மற்ற காரியங்கள் நல்லா இருக்கலாம். So it's your responsibility to find that and encourage them throughout their life. இது பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை.
உங்க பிள்ளை எதில் விசேஷமாக இருக்கிறாள் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். So don't view your child what the worldly standards say or what you think, but view your child according to God's purpose. அதனால உலகம் எல்லாரும் பார்க்கிறது போல பார்க்காதீங்க, நீங்க பார்க்கிறது போல பார்க்காதீங்க, தேவன் பார்ப்பது போல உங்க பிள்ளையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. And the second characteristic we see in Jochebed is she was a godly woman. யோகேபேத்தினுடைய இரண்டாவது குணாதிசயம் என்னவென்றால் அவள் ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்தாள். Hallelujah. Hallelujah. So how we can know the purpose is, எப்படி நாம் தேவனுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்றால், only when we are spiritual, only when we are godly. நாம் தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. The spiritual life and the purposeful life, that both goes together. நம்முடைய தேவனுடைய நோக்கமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றாக பயணிக்க கூடியவை. If a person has to be purposeful, he needs to be spiritual. ஒரு மனிதன் தேவன் நோக்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் அவன் கண்டிப்பா ஆவிக்குரிய மனிதனாக இருக்க வேண்டும். Many times we have confusion of our purpose. நிறைய நேரத்துல நம்முடைய நோக்கத்தை குறிச்சதான குழப்பங்கள் நமக்கு வரலாம். நிறைய நேரத்துல நமக்கே தோணுது எதுக்குடா நம்ம இந்த உலகத்துல இருக்கோம் அப்படினு தோணுது. Many times you think, why am I living in this world? So we need to know that we need to be more spiritual to avoid that feeling. அதுக்கு நம்ம ஆவிக்குரியவர்களாக தேவனோடு இருக்கும் பொழுது தான் அதை தாண்ட முடியும். Hallelujah. Hallelujah. Both are interconnected. Spiritual life and purposeful life are interconnected. தேவன் நோக்கத்தில் வாழுகிற வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இணைந்து காணப்படும், ஒன்றுக்கொன்று இணைந்து காணப்படும். So we see here Jochebed and Amram, they were very purposeful about Moses' life, but before that they were godly. அம்ராமும் யோகபேத்தும் மோசேயின் வாழ்க்கையை குறித்தான தேவ நோக்கத்தை அறிந்திருந்தார்கள். அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஆவிக்குரியவர்களாக இருந்தார்கள். So the Bible scholars says like this, they might have got a vision from God. ஒரு சில வேத பண்டிதர்கள் விதமாக சொல்லுகிறார்கள், அந்த குழந்தையை குறித்ததான தரிசனத்தை அவங்க ரெண்டு பேரும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுகிறார்கள். The vision is how Moses is going to deliver the Israelites from the slavery. என்ன தரிசனத்தை பார்த்திருப்பாங்கன்னா, மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கிறார் என்கிற தரிசனத்தை அவங்க அப்பா அம்மா பார்த்திருக்காங்க. Only because they are spiritual, God had a vision for them. அவங்க ஆவிக்குரியவர்களா ஜெபிக்கிறவங்களா இருந்ததனால தான் ஆண்டவர் தரிசனத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. Be a spiritual wife, spiritual husband to be a purposeful life. நீங்க ஆவிக்குரிய கணவனாக ஆவிக்குரிய மனைவியாக இருங்க, அப்பதான் உங்க பிள்ளைகளை சரியாக வழி நடத்த முடியும். Not only Jochebed and Amram was spiritual, but also Moses, when he has grew, he also a spiritual man. அவங்க அப்பா அம்மா மட்டும் ஆவிக்குரியவர்களா இருக்கவில்லை, அவங்களுடைய மகனான மோசேயும் வளரும் பொழுது ஆவிக்குரிய மனிதனாகவே வளர்ந்தார். Hebrews chapter 11 verse 24 and 25. எபிரேயர் 11வது அதிகாரம் 24 25 வாசிங்க. எபிரேயர் 11 24 25. விசுவாசத்தினாலே தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு அதிக பாக்கியம் என்று எண்ணினார். So this verse starts like this, by faith Moses. இந்த வசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது, விசுவாசத்தினாலே மோசே. How he had grew in his faith. அவர் எப்படி இந்த விசுவாசத்துல வளர்ந்திருப்பாரு? 40 years he was in the wilderness. 40 வருஷம் அவர் வனாந்தரத்துல வாழ்ந்தாரு. But he has kept his faith. ஆனா அந்த வனாந்தரத்திலேயும் அவருடைய விசுவாசத்தை அவர் காத்துக்கொண்டார். Exodus chapter 2 verse 9 and 10 we read like this. யாத்திராகமம் 2:9-10 இப்படி நம்ம வாசிக்கிறோம். பார்வோனுடைய குமாரத்தி அதை வளர்த்தால் போதும். So where it all started, we see here it all started with his mother. நம்ம அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவின் இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. So when we see about Jews,
they will be feeding their children for 3 to 5 years. நம்ம யூத கலாச்சாரத்தை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு 3 லிருந்து 5 வருஷம் அவங்க தாய்ப்பால் கொடுப்பாங்களாம். So when she was feeding his child for 5 years, she would have been told about God, who is God. She would have been told who is Abraham, Isaac and Jacob and Joseph. அந்த 5 வருஷம் மோசே அவங்க அம்மா கூட இருக்கும் பொழுது அவர் அந்த 5 வருஷத்துல மோசேனுடைய அம்மா ஆபிரகாம்னா யாரு, ஈசாக்குனா யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்னா யாரு, ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்தினார், எல்லாவற்றையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. So she sowed a seed there in those 5 years. அந்த 5 வருஷத்துல யோகபேத் மோசேனுடைய இருதயத்துல ஆவிக்குரிய விதைகளை விதைத்து விட்டார். Jochebed and Amram are not only spiritual, but they made a spiritual generation. அவங்க மட்டும் ஆவிக்குரியவர்களாக வளரவில்லை. யோகபேத்தும் அம்ராமோ ஆவிக்குரிய சந்ததிகளை அவர்கள் வளர்த்தெடுக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. I want to ask a question to you all. Like, ask to yourself, am I spiritual? நான் உங்க எல்லாரையும் பார்த்து நீங்களே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. நான் ஆவிக்குரியவனா இருக்கிறேனா? Am I godly? நான் ஆவிக்குரியவளா இருக்கிறேனா? Like, what is the stage where I am now? நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நிலைமையில இருக்கிறீங்க அப்படினு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. And am I leading my child to a godly life? என்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சரியா நடத்துறேனா? First we need to be changing ourselves. முதலாவது நம்ம ஆவிக்குரியவர்களா மாறணும். We need to be godly. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். We need to pray. நம்ம ஜெப வாழ்க்கையில வளரணும். And we need to change the life of our children. அதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் நம்ம மாற்றணும். We all know about missionary John Wesley. நம்ம எல்லாருக்கும் ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனுஷனை குறித்து தெரியும். He was in his 1800s. அவர் 1800களில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன். So when we see about him, he was a great preacher. He did great miracles in his life. ஜான் வெஸ்லி குறித்து வாசிக்கும் பொழுது அவர் ரொம்ப பெரிய பிரசங்கியா நிறைய அற்புத அடையாளங்களை செய்த ஒரு தேவ மனுஷன். So when he start to preach in the streets, people will be coming and crying to Lord and accepting God as Savior. ஜான் வெஸ்லி தெருவில் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டே வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார். So behind him there was a great mother who was a praying mother. ஆனா ஜான் வெஸ்லிக்கு பின்னாடி இருந்தது யார் அப்படின்னா ஜெபிக்கிற ஒரு தாய் ஜான் வெஸ்லிக்கு பின்னாடி இருந்தாங்க. Her name is Susanna Wesley. அவங்களுடைய பெயர் சூசன்னா வெஸ்லி. So she had 19 children. சூசன்னா வெஸ்லிக்கு 19 குழந்தைகள். Many times we say many excuses for our spiritual life. நிறைய நேரத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சாக்கு போக்கு நிறைய சொல்லுவோம். We say I don't have time. I don't have time to do this. I don't have time to pray. I don't have time to read the Bible, meditate the Bible. நம்ம 2 பிள்ளைங்களை 3 பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களுக்கு படிக்க நேரம், பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, நிறைய வேலை இருக்குது, சமைக்க வேலை இருக்குது, நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம். But just think about that. She had 19 children and she has given us time for God. சூசன்னா வெஸ்லி 19 பிள்ளைங்களை வளர்த்து கொண்டு தேவனோடு ஜெபிக்கிற தாயாக இருந்தார். They were living in a small house, but even in there she would go to her kitchen and she would be praying there. அந்த அவங்க இருந்த ஒரு சின்ன வீடு தான், ஆனாலும் சமையல் அறையில் போய் சூசன்னா வெஸ்லி தினதோறும் ஜெபிப்பார்களாம். Just think about this. அதை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just think about the question, am I spiritual and am I leading my children to God? உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் ஆவிக்குரிய ஜெபிக்கிற தாயா இருக்கிறேன்னா, என்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழிநடத்துகிற தாயா இருக்கிறேன்னா? More than the achievements they achieve, more than the things they do in this world, they need to be spiritual. It is the greatest achievement we have. உங்க பிள்ளைங்களை வேற எதில் சாதிக்கிறதை விட ரொம்ப முக்கியமான சாதனை என்னன்னா, அவங்க ஆவிக்குரியவர்களாக ஜெபிக்கிறவர்களாக தேவனோடு இருப்பது தான் மிகப்பெரிய சாதனை. Hallelujah. Hallelujah. If they are not spiritual but achieving the great things, that doesn't matter for God. அவங்க ஆவிக்குரியவர்களாக இல்லை, ஆனால் நிறைய காரியங்களை சாதிக்கிறாங்க, தேவன் அதை பார்த்து ஒரு நாள் சந்தோஷப்பட மாட்டார். God will not be proud about that. தேவன் அதை குறித்து பெருமைப்படவும் மாட்டார். We may be proud about this. நம்ம பிள்ளைங்களை குறித்து பெருமைப்பட்டுக்கலாம். But we need to be a spiritual mother and we need to make a spiritual generation. நாம் ஆவிக்குரிய ஜெபிக்கிற தாயா இருக்கணும்.
ஜெபிக்கிற சந்ததிகளை வளர்த்தெடுக்கிற தாயாக இருக்கு. Hallelujah. Hallelujah. The first characteristic we saw about her is she was a purposeful woman. ரெண்டு காரியம் பார்த்தோம். முதலாவது தன்னுடைய குழந்தையின் நோக்கத்தை அறிந்த தாயாக யோகபேத் இருந்தார். And she was a godly woman. இரண்டாவதாக அவள் ஒரு ஆவிக்குரிய ஜெபிக்கிற தாயாராக இருந்தார். So grow as a family, grow in your spiritual life. நீங்க குடும்பமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்கள்.